இன்னைக்கு ரம்ஜான். இன்னைக்கு யார் வீட்லயெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா செய்ய போறீங்க? பரோட்டா செஞ்சீங்கன்னா, இந்த மட்டன் குருமாவ ட்ரை பண்ணி பாருங்க. இது எங்க மாமியாரோட ரெசிபி. செய்யலாமா? இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கலாம். 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் எடுத்துட்டு பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மட்டனை இதோட நம்ம சேர்த்துடலாம். இது கூட ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 10 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு, 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இதோட சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 5 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு வச்சு பவுடர் பண்ணி சேர்த்துட்டு 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு 4லேருந்து 5 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புல சேர்த்துருக்க உருளைக்கிழங்குல ஒரு 4-5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு பத்தலைன்னு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மூடியை க்ளோஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட புரோட்டா அடித்து அது கூட இந்த மட்டன் குருமா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த குருமா கீ ரைஸ் கூடயும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி யார் வீட்டில எல்லாம் பரோட்டா செஞ்சீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.